உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு டாமி ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். அதை சிம்பிளாக சில பகுதிகளாக பிரித்து நம்ம லைஃபுக்கு பயன்படுத்துகிற மாதிரி நாம் வீடியோவை பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சி இப்போது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அட்டாமிக் ஹேபிட்ஸ் பற்றிய நம்ம பயணத்தை தொடருவோம். போன எபிசோடில் த பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் எபிசோடில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதையே பார்ப்போம். எப்படி நம்ம ஐடென்டிட்டி நம்ம ஹேபிட்ஸை ஷேப் பண்ணுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹேபிட்ஸ் நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்காது. ஐடென்டிட்டி தான் ஹேபிட்ஸை கொடுக்கணும். இதுதான் சரியான பாதை. ஒரு உதாரணத்துக்கு நாம் நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறோம், இல்லாட்டி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். இதெல்லாம் ஒரு அவுட்கம் பேஸ்டு அப்ரோச். ஆனால் இதை காட்டின ஒரு பவர்ஃபுல் மெத்தட் என்ன அப்படின்னா, ரிசல்ட்டை நோக்கி போகாமல் நாம் யாராக வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை நோக்கி போகிறது. இது ஐடென்டிட்டி பேஸ்டு அப்ரோச். ஒரு உதாரணம் பார்ப்போமா? 2 பேர் ஸ்மோக்கிங்கை விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிகரெட்டை அவங்ககிட்ட நீட்டினா ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவார், நோ தேங்க்ஸ், நான் ஸ்மோக்கிங்கை விட ட்ரை பண்ணுறேன் அப்படிம்பார். இவர் இன்னமும் தன்னை ஒரு ஸ்மோக்கராக தான் நினச்சிட்டு இருக்காரு. அவரோட ஐடென்டிட்டி மாறலை. ஆனால் செகண்ட் பர்சன் சொல்கிறாரு, நோ தேங்க்ஸ், நான் ஸ்மோக்கர் இல்லை அப்படிங்கிறாரு. இரண்டுமே உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். செகண்ட் பர்சன் ஐடென்டிட்டி மாறிடுச்சு. இனிமேலும் அந்த பழக்கத்தோட அவர் ஐடென்டிஃபை ஆயிக்கல. ஸோ நம்ம வாழ்க்கையை எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்க பார்க்கும்போது, ஒரு மரத்தான் ஓட போகிறேன்னு சொல்லாமல் நான் ரன்னராக போகிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் தினமும் மெடிடேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்காம நான் ஒரு மெடிடேட்டர் அப்படின்னு நம்பணும். ஒரு புத்தகத்தை படிக்கிறேன் அப்படின்னு ஒரு கோல் கிடையாது. நான் ஒரு புக் ரீடர் அப்படிங்கிறதான் நம்ம எண்ணமாக இருக்கணும். ஜிம்முக்கு டெய்லி போகிறேன் அப்படின்னு நினைக்காம நான் ஒர்க் அவுட் பண்ணுறத மிஸ் பண்ணாதவன் அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் யாராக ஆகணுமோ அதை நோக்கி தான் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்ற பர்கர் கூட ஒரு ஃப்ரூட் சாலட் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பக்கம் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு ரைட்டர் அப்படின்னு நினச்சி எழுத ஆரம்பிங்க. முடிவு பண்ணிட்டு எழுதுங்க. சின்ன சின்ன வெற்றிகள்லாம் உங்களோட முடிவை ஸ்ட்ரென்தன் பண்ணும். உங்களுடைய பழக்கங்களும் உங்களுடைய ஐடென்டிட்டியும் ஒன்றா சேரணும். இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டைப்பு அப்படின்னு முடிவு பண்ணணும். எந்த கொள்கைகள், எந்த நெறிமுறைகள், எதற்காக நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். இரண்டாவது, சின்ன சின்ன வெற்றிகள் அதில் கிடைக்கிறத வச்சு ஐடென்டிட்டியை உறுதிப்படுத்துங்க. ஒரு நாள் ராத்திரியில் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. சின்ன சின்ன செயல்கள் நீங்கள் விரும்புகிற ஐடென்டிட்டி நோக்கி போக ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லபடியாக முடியும். ஹெல்த்தி பர்சனாக ஆகணும் இருக்கணுமா? காலையில் ஒரு டம்ளர் தண்ணி எழுந்திரிச்சு குடிங்க. அது ஒரு டெஸ்ட் உங்கள் முடிவுக்கு. அதாவது அவுட்கம் பேஸ்டு அப்ரோச்சில் இருந்து ஐடென்டிட்டி பேஸ்டு அப்ரோச்சுக்கு மாறுறது. அது ஒரு கேம் சேஞ்சர். நாம் எதையும் அடையிறது இலக்கு இல்லை. நாம் எதுவாக மாறணும்னு நினைக்கிறோமோ அதுதான் பாதை. உங்களுடைய ஐடென்டிட்டியோட உங்களுடைய பழக்கங்கள் மெர்ஜ் ஆகும் போது நீங்கள் ஒரு கோலை நோக்கி போகலை, நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி ஆகும்போது அந்த செயல்கள் உங்களுக்கு ரொம்ப இயற்கையாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இது போதும். இதுவரை என்னோட இருந்ததுக்கு நன்றிகள். இந்த டாக் மூலமாக ஒரு சரியான பாதையை நான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இது ஒரு லாங் லாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஒரு வாரம் அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் 4 ஸ்டெப் மெத்தட் ஃபார் ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மிஸ் பண்ணிடாதீங்க. இதை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next